ஹாய், உங்க வாழ்க்கை நீங்க சக்சஸ்ஃபுல் ஆன ஆசைப்படுறீங்களா? ஒரு சீக்ரெட் ஃபார்முலா, அந்த சீக்ரெட் ஃபார்முலா பத்தி பேச போறோம் இன்னைக்கு. ஹாய், இன்னொரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்ஸ் இஸ் a சாய்ஸ். எக்ஸலன்ஸ்ன்றது சிறப்பானது, அடுத்த லெவல் போறது. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. யாரு வேணா ஃபிட்டா இருக்க முடியுமா? இல்ல யாரு வேணா யாருக்கு வேணா சிக்ஸ் பேக் வர முடியுமா? எஸ் ஆர் நோ? எஸ். அப்புறம் ஏன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வயிறு வச்சுக்கிட்டு ஃபிட்டா இல்லாம இருக்காங்க? ஏன்? என்ன எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க? டைம் இல்ல, ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் நிறைய டிராவல் பண்ணுவேன், அண்ட் என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட் டைமிங்ஸ்ல இருக்குது, அதனால ஷெட்யூல் பண்ண முடியாது என்னால. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ட்ரை பண்ணிருக்கேன். அப்படி நிறைய லிஸ்ட் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்கியூசஸ். அதே மாதிரி யார் வேணா பணக்காரன் ஆக முடியுமா? யார் வேணா சக்சஸ்ஃபுல் ஆக முடியுமானா எஸ். பட் எகெயின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்கியூசஸ். ஓகே, ரீசெண்டா எனக்கு கொஞ்சம் பேர் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அந்த இன்சிடென்ட்ஸ் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஒரு பையன் வந்து ஒரு பேங்க்ல இருந்து கால் பண்ணியிருந்தான். நான் என்ன சொன்னேன்னா, நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இப்போதான் ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணேன். அண்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசிஸ் விற்கணும்னு சொல்றாங்க, ஒரு டார்கெட் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 பாலிசி அட்லீஸ்ட் விற்கணும். விற்கலன்னா திட்டுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ உங்க வீடியோஸ் பார்த்தேன் நான். ஸோ எனக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி விற்கணும்னு ஆசையா இருக்கு, ஸோ நீங்க எனக்கு கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னா. ஓகே, நான் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன கேட்டேன்னாக்கா, எவ்வளவு சம்பளம்னு கேட்டேன். 20,000 ரூபாய். 20,000 ரூபான்னு கேட்டேன். ஆமா சார், 20,000 தான் சார் எனக்கு கிடைக்குது அப்படின்னா. வேற ஏதாவது இன்சென்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வித்தா உங்களுக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்குமா? எதுவுமே கிடையாது, என்னோட சேலரி எவ்வளவுதான். ஷாக் ஆயிட்டேன் நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வித்தாக்கா உங்களுக்கு கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 35 to 25% வரைக்கும் கிடைக்கும். ஒரு ஆவரேஜா 35 to 25% வரைக்கும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 1 lakh பாலிசி ஒருத்தர் வித்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கமிஷன் வந்து 35,000 rupees. ஸோ நீங்க ஒரு 10 பாலிசி, உங்க பேங்க் சொல்ற மாதிரி ஒரு 10 பாலிசி நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களோட இன்கம், அதாவது உங்க கமிஷன் வந்து அப்ராக்சிமேட்லி 3.5 lakhs. அவர் தான் சொன்னார் அதுக்கு. சார் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல ஒர்க் பண்றதுனால ஒரு மரியாதை இருக்கு, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. பேங்க் நம்ம வந்து ஒரு பந்தா, பேங்க்ல ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல, அண்ட் பேங்க்ல ஒர்க் பண்ணணும்னு சொன்னா அட்லீஸ்ட் பொண்ணுங்கன்னு கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சொன்னா யாரும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, எவ்வளவு சம்பாதிச்சா சரி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அந்த பையனுக்கு. நெக்ஸ்ட் உணர்த்து வந்து எனக்கு கால் பண்ணார். அவரும் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ற ஆள் தான். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 years of age. அண்ட் அவர் சொன்னார், எக்கச்சக்க கடன் இருக்கு எனக்கு, அண்ட் நான் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், மணி ஒர்க் ஷாப்ஸ். ஓகே, அந்த நிறைய ஒர்க் ஷாப்ஸ், மணி ஒர்க் ஷாப்ஸ் நிறைய அட்டன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் எதுலையுமே சக்ஸஸ் பார்க்கல. இன்ஃபேக்ட் என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். வெறும் 15,000 சம்பாதிச்சிட்டு இருக்கேன், எக்கச்சக்க லோன் இருக்கு எனக்கு, அப்புறம் 2 பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, நீங்க எனக்கு கைட் பண்ண முடியுமா? ஓகே ஃபைன். ஸோ வேற ஏதாவது நீங்க அப்பார்ட் ஃப்ரம் இந்த பேங்க் இல்லாம, நீங்க இந்த இல்லாம கலெக்ஷன் பண்ணாம, சாரி இந்த பேங்க் வேலை இல்லாம வேற ஏதாவது லைக் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லைன்னா பார்ட் டைம்ல ஏதாவது இன்கம் ஏதாவது பண்றீங்களான்னு கேட்டேன். இல்லை நான் எதுவும் பண்ணல அப்படின்னாரு. அப்ப நான் சஜஸ்ட் பண்ண சேம் ஒரு, இப்போ நீங்க பேங்க்ல இருக்கனால ஏன் நீங்க இந்த இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கக்கூடாது சொன்ன மாதிரி அந்த 35% 25% கமிஷன் இருக்குது, அது நீங்க எடுத்து சீரியஸா பண்ணலாமே அப்படின்னு போது அண்ணன் சொன்னார் எனக்கு. சார் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா செல்லிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிச்சை வாங்குற மாதிரி இருக்கு, பிச்சை கேட்கற மாதிரி இருக்கு எனக்கு, அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்னாரு. நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். சரி வேற என்ன? ஓகே நான் ஃபோர்ஸ் பண்ணல. வேற என்ன உங்களோட ஐடியா இருக்குன்னு கேட்டேன். நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போலாமா, பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன். பெருசா தெரியாது, பட் ஆனா கொஞ்சம் தெரியும் எனக்கு. சரி ஸ்டாக் மார்க்கெட்ல போனதுக்கு பைசா வேணுமே, அது நான் லோன் வாங்கிக்க சார். நீங்க ஆல்ரெடி லோன் சொன்னீங்களே என்கிட்ட. ஏன் லோன் இருக்கு, பட் ஸ்டில் என்ன பண்றது, வாழ்க்கையில இம்ப்ரூவ் ஆனா லோன் தான் போட்டாகணும் அப்படின்னாரு. ஜஸ்ட் இமேஜின். ஓகே, நான் சொல்றது வந்து இன்சூரன்ஸ் சொல்றது நோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ். நீங்க பிசினஸ்க்கு எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா, பட் என்னன்னா ஒரு ஸ்கில், அந்த சேல்ஸ் ஸ்கில் நீங்க கத்துக்கணும், அது நான் கத்துக்கிறது ரெடியா இருக்கேன்னு சொல்றேன். பட் ஸ்டில் இவர் என்னன்னா இல்ல, இங்கதான் வந்து பார்த்தா தப்பு பண்றாங்க. they are not willing to learn. இன்னொரு ஆள்
இவர் வந்து ஒரு 60 வயசு மனுஷன், ஒரு காலேஜோட ஹெச்ஓடி. அண்ட் இந்த கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்று பிசினஸ், ஐ மீன் நிறைய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஷட் டவுனாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இவரையும் வெளியே துரத்திட்டாங்க, அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு. ஸோ இவர் என்ன கால் பண்ணி என்ன கேட்குறாருன்னா, என்னோட லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணணும். கேட்டேன் என்ன பண்றீங்கன்னு கேட்டால் சொன்னேன், இது மாதிரி ஹெச்ஓடி இருந்தேன், நான் வெளியே வந்தாச்சு. அண்ட் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கேன், நான் அவளை காலேஜ் படிக்க வச்சுட்டு இருக்கேன். அப்போ நான் கேட்டேன், சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன சம்பாதிக்கிறீங்க, எங்கேருந்து சம்பளம் காசு வருதுன்னு கேட்டேன். எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கிடையாது, என்னோட சேவிங்ஸ் வச்சு நான் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஷாக் ஆயிட்டேன் நான். இந்த சேவிங்ஸ்ன்றது எவ்வளவு நாள் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் சேம் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இல்லை ஏதாவது, ஓகே இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நீங்க எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணேன். அவர் என்ன கேட்கறாரு திருப்பி ரிட்டர்ன், கேரண்டி இருக்குமா இல்லை சக்சஸ்க்கு அப்படின்னாரு. அவர் கோச், நான் கைட் தான் பண்ண முடியும் உங்களுக்கு, எதுக்குமே கேரண்டி கொடுக்க முடியாது. என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னா, இவரோட சேவிங்ஸ் எவ்வளவு நாள் வரும் அவருக்கே தெரியாது. இன்ஃபேக்ட் அவர் பொண்ணுக்கு படிப்புக்கு கொடுக்கணும், பிளஸ் நாளைக்கு அவன் பொண்ணுக்கு மேரேஜுக்கு பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் யார், அதுக்கப்புறம் என்ன இருக்கு அவர்கிட்ட, என்ன இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் உயிர் வாழ்றது வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 80 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. ஓகே, அப் டு 80 இயர்ஸ். ஸோ 60ல இருந்து 80 20 வருஷம் ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓகே ஒரு டீசென்டான ஒரு லைஃப் வேணும்னாக்கா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 50,000 rupees எனக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு 50,000 rupees ஒரு மாசத்துக்குன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய். 6 லட்சம் ரூபாய் இன்டூ 20 வருஷம் எவ்வளவு ஆச்சு நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. இவ்வளவு காசு இருக்கா அக்கௌண்ட்ல? ஐ டோன்ட் திங்க் அவர்கிட்ட அவ்வளவு காசு இருக்காது. அப்படி இந்த காசு சேர்த்து வைக்கணும்னா இன்னைக்கு இன்னொரு பிளான் சொல்றேன். நீங்க 40 வயசுனாக்கா நீங்க சேர்த்து இவ்வளவு காசு சேர்த்து வைக்கணும்னாக்கா நீங்க எவ்ரி மந்த் 50,000 சேர்க்கணும் 20 வருஷத்துக்கு. ஏன்னா 40 to 60 மேக்ஸிமம் தான் ஒர்க் பண்ண முடியும். அப்படின்னா தான் உங்களுக்கு 60 to 80 இந்த காசு இருக்கும். இல்லைன்னா வேற ஏதாவது சோர்ஸ் இருக்கா? இல்ல. என்ன பார்த்தேன்னா, நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல வந்து தப்பான ஃபீலிங்ஸ், நிறைய படிச்சா நிறைய காசு கிடைக்கும், சக்சஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்ற ஒரு மித். இன்ஃபேக்ட் அது பொய். ஒரு பியூட்டிஃபுல் சேயிங் இருக்கு, ஃபார்மல் எஜுகேஷன் வில் மேக் யூ அ லிவிங், செல்ஃப் எஜுகேஷன் வில் மேக் யூ அ ஃபார்ச்சூன். ஃபார்மல் எஜுகேஷன்ல வாழலாம், ஜஸ்ட் லிவிங் அ லைஃப். செல்ஃப் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஸோ த ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்கில் ஆர் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னா willing to learn. willing to learn. இங்க நிறைய பேர் நான் பார்த்தது என்னன்னாக்கா கத்துக்கணுன்ற ஆர்வமே கிடையாது அவங்களுக்கு. கத்துக்கின்ற ஆர்வமே கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2004 நான் வெளியே வரும்போது, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருந்தால் கூட நான் நிறைய படித்தேன். இன்ஃபேக்ட் நான் கம்ப்யூட்டர் பற்றி படிச்சிருக்கேன், ப்ரோக்ராமிங் படிச்சிருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதில் வந்து நான் அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ நான் வெளியே வரும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்த ஃபீல்டு புதுசு, நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் வரேன். நான் வந்து லேண்டட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், சுத்தமாக ஒன்றுமே தெரியாது மார்க்கெட்டிங் பற்றி. 34 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டிங்கை படிக்க ஆரம்பித்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு பைத்தியக்கார மாதிரி உள்ள போனேன், அதுக்குள்ள படிச்சு அது ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி ஆனாங்க. அதனால அந்த கம்பெனிக்கு அதே கம்பெனிக்கு நான் மார்க்கெட்டிங் டைரக்டர் ஆக முடிஞ்சனால. ஸோ அந்த willing to learn அந்த ஆர்வம் இருந்துச்சு எனக்கு. ஆனா நான் பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா just wishing and hoping, ஜஸ்ட் ஒரு ட்ரை, நடக்காது. Are you willing to learn? In fact, very simple சொன்னோம்னாக்கா learn ஸ்பெல்லிங் எப்படி LEARN, கரெக்டா? learn. அதுல வந்து நீங்க L எடுத்துருங்க, you'll earn. So நீங்க நிஜமாலுமே சம்பாதிக்கணும்னா கூட if you want to earn, you need to learn. Without learning, you cannot earn. ரொம்ப சிம்பிள். Next, pay the price. Pay the price. நேத்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. சார் நான் சேல்ஸ்ல இருக்கேன், உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு, எனக்கு சில டிப்ஸ் கொடுக்க முடியுமா உங்ககிட்ட? நான் ஆல்ரெடி இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுலயும் நான் நிறைய கொடுத்தேன், நீங்க செஷன் தான் எடுக்கணும். இல்ல எனக்கு செஷன் எடுக்கிறதுக்கு இந்த காசு இல்ல, அண்ட் செஷன் எடுக்கிற டைமும் இல்லை எனக்கு. ஸோ ஜஸ்ட் ஆன் த ஃபோன் ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்க முடியுமா? They are not willing to pay the price. Looking for என்ன பார்க்கறாங்க? Free advice. Sorry. It doesn't work. In fact,
நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரோக்ராமுக்கும் சரி, ஒரு புக்ஸ்க்கும் சரி, ஒரு வீடியோஸ்க்கும் சரி, ஓகே, கண்டென்ட்ஸ்க்கும் சரி, ஐ ஹவ் இன்வெஸ்டட் a lot of money and time. ஸோ அந்த ப்ரைஸை நான் பே பண்ணனால தான் நான் இங்கே இருக்கேன் இன்னைக்கு. அண்ட் நிறைய பேர் எங்கிட்ட அந்த பே பண்ணதுக்காக தான் they have reached that level. இல்லை நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா they are wishing and hoping. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாபாஜிஸ், குருஜிஸ், சாமிஜிஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மந்திரம் பண்ணலாமா, ஏதாவது இது பண்ணலாம், பூஜை பண்ணாக்க டக்குன்னு பணக்காரன் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது பண்ணி போயிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து என்னோட ப்ரோக்ராம்ல வந்து எல்லாரையும் கூப்பிடுறதும் கிடையாது, எல்லாரும் எடுக்கிறதும் கிடையாது. நான் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்றது, நீங்க என்ன, உங்க ஆட்டிடியூட் என்ன, எப்படி எந்த மைண்ட் செட்ல வரீங்கன்னு தான் பார்ப்பேன். ஓகே, ஏன்னா இங்க வந்து மேஜிக் கிடையாது. ஐ டோன்ட் டு எனி மேஜிக் ஹியர். இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ப்ரோக்ராம். அண்ட் இதுல வந்து நானும் உங்களோட இருக்கேன், பட் நீங்களும் இருக்கீங்களா? இட்ஸ் a win-win situation. இல்லாத வரைக்கும் you're not going to see success. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு டெஸ்டிமனி ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணாரு. இன்ஃபேக்ட் அது கொரோனா டைம்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ஒரு மீன் கடையில வேலை செய்யறேன், மீன் கிளீன் பண்றேன். அந்த வேலை செய்யறவர், அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, 3 மாசத்துல டெலிவரி. ஸோ அந்த டைம்ல வந்து செஷன் எடுக்கிறார். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு மீன் கடையில வேலை செய்யற ஆளு என்ன சம்பாதிப்பாரு. அவர் இந்த ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்கு நிறைய தாட்ஸ், நிறைய வந்து டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம் அவருக்கு. 3 monthsல வந்து பாத்தீங்கன்னாக்கா டெலிவரி இருக்கு, அந்த சார்ஜஸ் இருக்கு, ஃபீ மீன் அதுக்கு ஒரு காசு தேவைப்படும். ஸோ அவர் சேவிங்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் அந்த சேவிங்ஸ் என்ன பண்ணான்னு தெரியல. அதை வச்சு என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோக்ராம் எடுத்தார். ப்ரோக்ராம் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன கால் பண்ணி சொன்னாக்கா, அந்த டெலிவரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நார்மல் டெலிவரி ஆச்சு. ஸோ அதனால எனக்கு நிறைய காசு செலவு பண்ண இல்லை. அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, எந்த மீன் கடையில் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ அதே மீன் கடையில இருந்து வெறும் அந்த மீன் கிளீன் பண்ணி கிட்டத்தட்ட 60,000 மேல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். பட் அவர் ஸ்டெப் எடுத்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தார். அவர் யோசிக்கல உட்காந்துட்டு, இல்ல நான் 3 மாசத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆகட்டுமே, டெலிவரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய காசு செலவாகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாருன்னா அவர் என்னோட ப்ரோக்ராம் எடுத்துருக்கவே முடியாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, விஷிங் அண்ட் ஹோப்பிங். லாஸ்ட் டைம் கூட வீடியோ சொன்னது மாதிரி ஃபெய்த் பத்தி பேசினேன். ஃபெய்த்ன்றது it's a law. Faith it's a law. Okay, so like gravitational force மாதிரி அது ஒரு law. அது நீங்க அதை ஒர்க் பண்ணாத வரைக்கும் அது ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ப்ரோக்ராம் த்ரூ நிறைய பேரோட லைஃப் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நிறைய பேரோட பிசினஸ் வந்து வேற லெவலில் கொண்டு போயிருக்கேன், உலகம் ஃபுல்லா. ஓகே, அண்ட் எகைன் சொல்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்குமே கிடையாது. திருப்பி சொல்ல, இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்குமே கிடையாது. ஒன்லி ஃபார் தோஸ் சீரியஸ் பீப்புள். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நிஜமாலுமே ஒரு டிஃபரன்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு ஆளை இருந்தா, என்னோட நம்பர்ஸ் இங்க ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு. ப்ளீஸ் டூ கால் மீ அண்ட் I'll be there to help you. நான் இப்போ சொல்ற மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. the more you share, the more